எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14 பிப்ரவரி 2025, 15 பிப்ரவரி 2025 மற்றும் 16 பிப்ரவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நேரடியாக காணொளிக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, அமெரிக்காவில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்களால் அந்த நாட்டுக்கு ஆண்டுதோறும் எத்தனை கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ரூபாய் 69,000 கோடி. இரண்டாவது கேள்வி, எந்த நாட்டு இராணுவத்தில் பணியில் சேர 3ஆம் பாலினத்தவருக்கு சமீபத்தில் தடை விதிக்கப்பட்டது? அமெரிக்கா. அடுத்து மூன்றாவது கேள்வி, சட்டவிரோதமாக குடியேறிய 18,000 பேரில் 2ஆம் கட்டமாக எத்தனை இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பியது? 116 பேர். முதல் கட்டமாக 205 பேர், இரண்டாவது கட்டமாக 116 பேர். அடுத்து, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 3.0 தொடங்கி வைத்தவர் யார்? உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 3.0 தொடங்கி வைத்தவர் யார்? யோகி ஆதித்யநாத். எந்த ஆண்டுக்குள் இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை ரூபாய் 43 லட்சம் கோடியாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? எந்த ஆண்டுக்குள் இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை ரூபாய் 43 லட்சம் கோடியாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2030. அடுத்த ஆறாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் சமீபத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது? எந்த மாநிலத்தில் சமீபத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது? மணிப்பூர். அடுத்து ஏழாவது கேள்வி, வருமான வரி மசோதா 2025 ஆராய்வதற்கான மக்களவை தேர்வுக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, பைஜயந்த் ஜெய் பாண்டா. அடுத்து எட்டாவது கேள்வி, 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு பதக்கப்பட்டியலில் எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 6வது இடத்தை. இந்த 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை எந்த மாநிலம் நடத்தியது? உத்தரகாண்ட். அடுத்து 9வது கேள்வி, 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? 92 பதக்கங்கள். அடுத்து 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் எந்த அணி முதலிடத்தை பிடித்தது? 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் எந்த அணி முதலிடத்தை பிடித்தது? சர்வீசஸ் அணி முதலிடம், மகாராஷ்டிரா 2வது இடம், ஹரியானா 3வது இடம். இதில் தமிழ்நாடு 6வது இடத்தை பிடித்தது. அடுத்தது 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அடுத்து ஐபிஎல் 2025ஆம் ஆண்டுக்கான சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐபிஎல் 2025ஆம் ஆண்டுக்கான சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்?
ரஜத் பட்டிதார். ரஜத் பட்டிதார். அடுத்து, வெடிமருந்து ஏவுகணைகளை கொண்டு செல்லும் 8வது படகு வெற்றிகரமாக எப்போது இயக்கி வைக்கப்பட்டது? 14 பிப்ரவரி 2025. அடுத்து, சோனிப்பட்டில் உள்ள மண்டௌரா கிராமத்தில் ஸ்மார்ட் வில்லேஜ் மையத்தை திறந்து வைத்தவர் யார்? சோனிப்பட்டில் உள்ள மண்டௌரா கிராமத்தில் ஸ்மார்ட் வில்லேஜ் மையத்தை திறந்து வைத்தவர் யார்? அஜய் சூட். அஜய் சூட். தமிழ்நாட்டின் புதிய முதன்மை தலைமை கணக்காளராக பொறுப்பேற்றவர் யார்? அனிம் செரியன். அனிம் செரியன். அடுத்து, புதுதில்லியில் தேசிய பழங்குடியினர் திருவிழாவான ஆதி மகோத்சவம் 2025 தொடங்கி வைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அடுத்து, புதுதில்லியில் நடைபெற்ற எக்கனாமிக் டைம்ஸ் நவ் உலகளாவிய வர்த்தக உச்சி மாநாடு 2025 உரையாற்றியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 14, 15, 16 பிப்ரவரி 2025 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.